الحمد لله الحمد لله رب العالمين، العاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் மின் அதபில் அரபி, முக்தாராத்துடைய கிதாபின் மூலமாக அரபி இலக்கியத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இதிலே அல் முக்தாராத் என்ற கிதாபினுடைய பாடத்தின் வரிசையின் அடிப்படையிலே நாம் இதுவரை 14 பாடங்களை முடித்து 15வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இதன் மூலம் குர்ஆனுடைய இலக்கியங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த உபதேசங்களின் இலக்கியங்கள், அதுபோன்று அரபிய மக்கள், குறிப்பாக சஹாபாக்கள் தங்கள் வாழ்க்கையிலே அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கூட இலக்கியங்களாக இருப்பதை நாம் காண்கிறோம். அதனுடைய சொல் நயம், அதில் உள்ள ரசனை, இவைகளெல்லாம் உயர்ந்த ஒரு இலக்கியம் கொண்டதாகவே இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் இந்த விஷயங்களை ஜாமிஅத்துர் ரகீப் நிறுவனம் சார்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது உண்மையிலேயே மிக உயர்ந்த ஒரு நற்காரியமாக இருக்கிறது. நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய, தொடரான நன்மைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு சேவையாக இருக்கிறது. இது போன்ற நன்மையான காரியங்களில் நாம் ஒன்று சேருவோம், அதற்காக முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். அந்த ஆதரவை தங்கள் துவாவின் மூலமும் ஆலோசனைகள் மூலமும் தரலாம். அதேபோல் தங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த நன்கொடைகள் மூலமாகவும் செல்வத்தின் மூலமாகவும் நீங்கள் செய்யலாம். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய நன்கொடைகளை நம்முடைய ரகீபிற்கு தந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கியூஆர் ஸ்கேனரும் அதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா நம்மை தீனுக்காக சேவை செய்யக்கூடிய ஒவ்வொரு பாக்கியத்தையும் தந்து, அந்த சேவையிலே எல்லா சேவைகளிலும் நமக்கு நம்முடைய பங்களிப்பு இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கையும் அருளையும் தந்தல்வானாக. வாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கைஃப ஹாஜரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹிஜ்ரத் செய்தார்கள் என்பது சம்பந்தமாகத்தான் இங்கு நாம் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்து மக்காவிலே இந்த தீனுடைய சேவையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு சொல்ல முடியாத துன்பங்களும் துயரங்களும் அவர்களுக்கும் அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்களுக்கும் கொடுக்கப்பட்டதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அந்த நிலையில்தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். முதலாவது சில மக்கள் துன்பங்கள் தாங்க முடியாமல், கஷ்டங்களை பொறுத்து கொள்ள முடியாமல் துடித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஹபஷாவை நோக்கி ஒரு வழிகாட்டி அதன் பக்கம் ஹிஜ்ரத் செய்து அனுப்பி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை பெறாமல் அங்கிருந்து செல்ல முடியாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியினுடைய அல்லாஹுடைய கட்டளை எதிர்பார்த்து இருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்ததோ அதற்கு பிறகு நபியினுடைய ஹிஜ்ரத் ஆரம்பமாகிவிட்டது. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத், இது சம்பந்தமாகத்தான் பார்க்க போறோம். இது பார்ட் 1, முதலாவது பாட்டை தான் நம்ம பார்க்க போறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்தை பற்றி சொல்லும்போது அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா தான் அழகான முறையில் அதை எடுத்து சொல்றாங்க. அதனுடைய ஆரம்ப சில விஷயங்களை மட்டும் பார்த்து விட்டு அதற்கு பிறகு நாம் ஹிஜ்ரத்துக்குள் நுழைவோம். முதலாவது ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹிஜ்ரத் என்று வரும் பொழுது, அவர் அந்த 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 தலைப்பின் கீழே நாம் பேசும் பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய அறிவிப்பை கொண்டு வருகிறோம்.
அதிலே முதலாவது ஹிஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் என்றாலே அவர்களோடு தோழமை கொண்ட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒருபோதும் மறக்க முடியாது. அப்ப அந்த ஹிஜ்ரத்திற்காக வேண்டி நபியோடு தயாரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழமைக்காக வேண்டி தேர்ந்தெடுத்த சஹாபிகளில் முக்கிய சஹாபியாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளாரான ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னும் அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி, புனிதமான மனைவியுமான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை சுருக்கமாக நான் இங்கு சொல்லிவிட்டு அடுத்ததாக நாம் அதற்கேற்ற பாடத்தை பார்ப்போம். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்தினுடைய அந்த விஷயங்களையும் நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களிலே காண இருக்கிறோம். பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனக்கு என்னுடைய தாயும் தந்தையும் நான் எப்போவுமே எனக்கு அவர்களை பற்றி தெரிஞ்ச காலத்தில் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில தான் அவங்கள பற்றி எனக்கு தெரியும். அவங்க நான் அவங்கள பற்றி விவரம் தெரியும் போதே அவங்க முஸ்லீமாகத்தான், தாயும் தந்தையும் முஸ்லீமாகத்தான் இருந்தாங்க. என்னுடைய தந்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டெய்லி என்ன செய்வாங்க, என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டு தான் செல்வாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நேரம் கிடையாது, காலை மாலை 2 நேரங்கள் என் வீட்டிற்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டு செல்வார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக உயர்ந்த, அதாவது மிக மிக உயர்ந்த உச்சக்கட்ட பணிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல வெளிப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நினைப்போம் அவர்கள் தான் தேடி வர வேண்டும் என்று. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் 2 முறை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். இப்போ முஸ்லிம்கள் எல்லாம் கடுமையான முறையில சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்காவுடைய காஃபிர்களால் சொல்ல முடியாத துயரத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அந்த துயரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆளாக்கப்படுகிறார்கள். அப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹபஷாவை நோக்கி செல்லக்கூடிய அந்த கூட்டத்தோடு நாமும் சென்று விடலாம் என்பதாக எண்ணுகிறார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது பர்கை ரிமாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் வருகிறது. பர்குல் ரிமாத் என்பது யமனுடைய அந்த திசையிலே இருக்கிறது. ஏறத்தாழ மதீனாவிலிருந்து, மக்காவிலிருந்து 5 இரவுகள் பிரயாணம் செய்தால்தான் அந்த இடத்தை அடைய முடியும். அப்படிப்பட்ட தூரம் கொண்ட ஒரு பர்குல் ரிமாத் என்ற இடம் வரும் பொழுது அங்கு இப்னு துகுன்னா என்பவர், அவர் ஹவுன் இப்னு ஹுசைமா என்ற கோத்திரத்தின் தலைவராக இருக்கிறார். அவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நன்கு தெரியும். பொதுவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே ஒரு நல்ல மனிதராக, ஒரு நல்ல ஒரு குணசாலியாகவே ஆரம்பத்திலிருந்து போற்றப்பட்டு வந்தார். அப்போ அவர்கள் சந்திக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்கின்றார்கள், நீங்க எங்க போறீங்க? சொன்னாங்க, என்னுடைய கூட்டம் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றுச்சு, ஊரை விட்டு என்னை வெளியேற்றிட்டாங்க. அதனால நான் அப்படியே என்ன செய்ய போறேன், அப்படி சுத்தி பார்த்துட்டு அப்படி வெளியில போறேன்னு சொல்றாங்க. என்னுடைய ரப்பை நான் வணங்கணும், அதற்கு சரியான இடத்தை தேடி போறேன் என்று சொல்லும்போது அதில் இப்னு துகுன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம் பாருங்க, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹிக்மத் விளங்குது. எங்க போற முஸ்லீம்கள் இங்கு கஷ்டப்படுத்தப்படுறாங்க, துயரம் கொடுக்கப்படுறாங்கன்னா இங்கிருந்து போறாங்க. போகக்கூடிய இடத்தை என்னது, ஹபஷா என்று சொன்னால் என்ன ஆகும், இவருக்கு தெரிஞ்சு இன்னும் என்னது படைகள் போய் அங்க கஷ்டப்படுத்தலாம்ங்கிறதுனால அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவான பதில பாருங்க, அப்படியே என்ன செய்யறேன், பூமியில நான் போறேன், போய் ரப்ப வணங்க போறேங்கிறாங்க. அப்ப இப்னு துகுன்னா சொல்றாங்க, உங்களை மாதிரி ஆட்கள் ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது, அதே மாதிரி உங்களை ஊரை விட்டு யாரும் வெளியாக்கவும் கூடாது. நீங்கெல்லாம் ஊர்ல இருக்கிறது ஊருக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்க இல்லாதவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறீங்க, உறவு முறைகளை ஆதரிச்சு நடக்கிறீங்க, அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறீங்க, விருந்தாளிகளை உபசரிக்கிறீங்க, பாத்திலான விஷயத்துக்கு எதிராக நீங்க பிடியா உதவி செய்றீங்க. அதாவது பாத்திலுக்கு எதிராக ஹக்குக்கு நீங்க முழு உதவியா இருக்கிறீங்க. நான் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர், நான் அதாவது நான் உங்களை என்ன செய்யறேன், பொறுப்பேற்றுக் கொள்றேன், நான் உங்களை என்னுடைய பொறுப்பின் கீழ் ஆக்கி கொள்றேன், திரும்பி போங்க, வாங்க நம்ம போய் என்ன செய்வோம், நீங்க உங்க ஊர்ல இருந்தே உங்க ரப்ப வணங்குன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, கூட்டு போறாரு. அது இப்னு துகுன்னாவுடைய ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் திரும்ப என்ன செய்யறாங்க, அப்படியே வர்றாங்க. வந்து இப்னு துகுன்னா என்ன செய்யறாரு, அப்படி குறைஷிகள் மத்தியில் அந்த விஐபிஸை பார்த்து பேசணும் இல்லையா, இனிமேல் தொல்லை கொடுக்காதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்றதுக்காக வேண்டி இப்படி பார்க்குறாங்க. பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ கண்டுபிடிச்சோன்னு சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி ஆள்கள் ஊரை விட்டு போகக்கூடாது, அதே மாதிரி அவரை யாரும் வெளியாக்கவும் கூடாது. அவங்களை நீ என்ன செய்யறாரு, அவர் இப்படிப்பட்ட மனிதரை நீங்க வெளியாக்குறீங்கன்னு சொல்லி அவங்களுடைய குணத்தை எல்லாம் சொல்றாரு. முன்னாடி சொன்ன அந்த குணத்தை எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நான் அவரை என்னுடைய
ஜவார் என்னுடைய ஜிவார் என்னுடைய பொறுப்பில் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர் என்னுடைய பாதுகாப்பில் இருப்பார், அவருக்கு நீங்கள் எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது எப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த குறைஷிகளுடைய தலைவர்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நீங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லிடுங்க, அவர் வீட்டில் தான் அவருடைய இறைவனை ரப்ப வணங்கணும், அதிலே தான் தொழுது கொள்ளணும், அதே மாதிரி என்ன ஓதுறாலும் வீட்டில் வச்சு எவ்வளோ நாள் ஓதிக்கிட்டோம், வெளியில் வரக்கூடாது சப்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அதை கொண்டு எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு ஏற்படுது, அதே மாதிரி அதை ஒருபோதும் என்ன செய்ய பகிரங்கமாக செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அதனால் எங்களுடைய பெண்களும் எங்களுடைய குழந்தைகளும் அப்படியே அவங்க ஓதக்கூடிய அந்த இனிமை, அவருடைய அழுகை, அவருடைய அந்த அந்த அவங்கள செய்யக்கூடிய அந்த செயலை பார்த்து அப்படியே என்ன செய்கிறாங்க, அவரின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள். அதனால் இவங்கெல்லாம் மாறிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது என்று சொன்னவுடன் அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இப்னு துகுன்னா தெளிவாக சொல்லிடுறார். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, அப்படியே வீட்டில் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய ரப்பை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க, தன்னுடைய ரப்பை வீட்டில் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி தொழுகை என்ன பகிரங்கமாக தொழுகிறது கிடையாது, அமைதியான முறையில் தொழுகிறாங்க. அதே மாதிரி என்ன செய்யலை, அவங்களோட வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் இந்த மாதிரி சத்தங்கள் போடலை, இப்படி தான் இருக்கிறாங்க. இப்படி இருந்தாலும் அவங்க மனசில் கேட்க மாட்டேங்குது. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பள்ளி மாதிரி ஏற்படுத்தி அதில் தொழுகிறார். அதில் தொழுகும்போது என்ன செய்கிறாங்க, அதே மாதிரி கொஞ்சம் சத்தங்கள் கூடவும் அந்த பெண்களும் அது மாதிரி குழந்தைகளும் இவருடைய விஷயத்தை கேட்டு அப்படி அந்த ஈர்ப்பில் அந்த முண்டி அடிச்சுட்டு வந்து கேட்குறாங்க. இப்போ இதை பார்த்தோன்னா அபூபக்கர் தான் அழுகையும் என்னது எல்லை மீறி அழக்கூடியவங்க அப்படியே அழுகுவாங்க. இதெல்லாம் கேட்டவொன்னு என்ன செய்கிறாங்க, அவங்க இப்போ குறைஷிகளுடைய தலைவர்லாம் பதட்டம் அடைகிறாங்க, இனி சரி வராது, இப்னு துகுனா கூப்பிட விடுங்கன்னு கூப்பிட விட்டாச்சு. கூப்பிட்டு விட்டு சொல்கிறாங்க, என்ன பாருமா நீ தான் பொறுப்பெடுத்த, ஆனால் இப்போ ரெண்டாவது அவர் பழையபடி ஆரம்பிச்சிட்டார், அதனால் அவரை ஒன்றும் அமைதியாக செய்கிறா இருந்தால் செய்யட்டும், இல்லைன்னு சொன்னால் உன்னுடைய இதை வாபஸ், ஏன்னா நீ எடுத்துக்கொண்ட அந்த அந்த பொறுப்பை நாங்கள் என்ன செய்ய விரும்பலை, முறிக்க விரும்பலை, உன்னோட இருக்க ஒப்பந்தத்தை நாங்கள் முறிக்க விரும்பலை, அதனால் நீ அவருடைய வாங்கிக்கொள், ஒன்றும் செய்தால் அமைதியாக செய்யட்டும், இல்லை என்றால் அவருடைய அந்த ஒப்பந்தத்தை நீ அவருக்கு பாதுகாப்புக்கு போட்டியா அதை வளையத்தை நீ எடுத்துரு, நான் என்னால் முடியாதுன்னு சொல்லிடு என்பதாக சொல்லி அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய விஷயத்தில் அந்த குறைஷிகள் ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை அடுத்தடுத்த பாடங்களில் பார்க்கலாம். இப்போ இதனுடைய இபாரத் இந்த இவ்வளோ நிலைக்கு பார்த்த இந்த வார்த்தை சம்பவத்தினுடைய இபாரத்தில் வார்த்தைகளை பார்ப்போம். வாருங்கள், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நமக்கு புரியக்கூடிய சக்தியை தந்து அருள் புரிவானாக. வாருங்கள், உள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கைஃப ஹாஜரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹிஜ்ரத் செய்தார்கள்? ஹாஜர யுஹாஜிரு, ஹாஜர என்பது ஃபியலாக இருக்குது, இதனுடைய ஃபாயில் அன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைஃபங்கிறது மஃபூல் முகத்தமாக இருக்குது. இப்போ கைஃப ஹாஜரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் கைஃபங்கிறது மஃபூல் ஃபீஹி முகத்தம், இது மஃபூல் ஃபீஹி தான், ஆனால் முகத்தமாக இருக்கு. இப்போ இந்த ஹிஜ்ரத்தை பற்றி சுருக்கத்தை நம்ம முன்னாடி பார்த்தோம், உங்கள் இபாரத்தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வாருங்க பார்ப்போம். இன்ன ஆயிஷத ஜௌஜன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காலத் சொன்னார்கள். இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மனைவிமார்களில் ஒரு பிரியமான, நபிக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனைவி. இன்னும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை மகளாராகவும் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சஹாபாக்களுடைய சஹாபாக்கள்ல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் இவர்கள் 65 வயது வரைக்கும் வாழ்ந்தார்கள். அதாவது இவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹ்பத்ல இவங்க இருந்தது ஏறத்தாழ 8 ஆண்டுகள் 5 மாதம், 8 வருஷம் 5 மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், சுஹ்பத் இருந்திருக்கிறார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு, அதாவது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இறக்கும் பொழுது
ஹிஜ்ரி 57, 57வது ஹிஜ்ரில இறக்கின்றார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க? லம் அகில் அபவைய கத்து அகல யாக்கிலு தரப எதிரிப் மாதிரி, நான் அறியவில்லை அபவைய என்னுடைய பெற்றோர்களை. அபவைய என்பது தாய் தந்தை இருவரையும் குறிக்கும். கத்து ஒருபோதும் அறியவில்லை, இல்லா தவிர, வஹுமா அவர்கள் இருவரும், இந்த ஹுமாங்கிறது தாய் தந்தைக்கு போதும், எதீனானி அத்தீன, எதீனானி தீனா மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் இருவரும் ஏற்றுக்கொண்டவர்களாகவே தவிர நான் ஒருபோதும் அவர்களை அறியவில்லை. இப்போ எனக்கு விவரம் தெரியும் போது, நான் என் பெற்றோர்களை அறியும் பொழுது அவர்கள் இருவரும் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றவர்களாகத்தான் இருந்தார்கள். அது அன்று எனக்கு அவர்களை பற்றி தெரியாது. அப்போ அது வரைக்கும் அவங்கள நான் தெரிஞ்சுக்கும் போது ரெண்டு பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கவங்கள தான் இருந்தாங்க. எனக்கு விவரம் தெரியும் போது அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வலம் எமுர்ற அலைனா யௌமுன், இன்னும் எங்கள் மீது கடக்காது. அலைனால எங்கள் மீது கடக்காது. யௌமுன் ஒரு நாளும், எந்த நாளும் கடக்கவில்லை. இல்லா வலம் எமுரும் கடக்கவில்லை. இல்லா சீனாஃபிஹி அதிலே எங்களிடம் வந்தே தவிர, சீனா இல்லா எத்தினா எங்களிடம் வந்தே தவிர, ஃபீஹிங்கிறது அந்த யௌமுன்னு சொல்றோம்ல, அதிலே வந்தே தவிர யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளிலே எங்களிடம் வந்தே தவிர எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது கடக்கவில்லை. அப்போ டெய்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. தரஃபையின் நஹாரி புக்ரத்தம் வ அஷியா, அதாவது பகலுடைய இரு ஓரங்கள். புக்ரத்தன்னா காலை பொழுதிலேயும் வருவார்கள், அஷியான மாலை பொழுதிலேயும் வருவார்கள். அப்போ ரெண்டு பொழுதுலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலையும் வருவாங்க, மாலையிலையும் வருவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக இருந்துச்சு. தரஃபையுடைய பதில் தான் என்னது? புக்ரத்துன் அஷியா, ரெண்டு பகுதி. எது? காலை மற்றும் மாலை. ஃபலம் உபுத்துலியல் முஸ்லிமூன, இபுத்தலா எபுத்தலிருந்து உபுத்துலிய சோதிக்கப்பட்ட போது, அல் முஸ்லிமூன் முஸ்லிம்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்ட நேரத்திலே, ஹரஜ அபூபக்ரின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியேறினார்கள். முஹாஜிரன் ஹிஜ்ரத் செய்தவர்களாக. நஹ்வ அர்லில் ஹபஷதி ஹபஷாவுடைய பூமியை நோக்கி ஹிஜ்ரத் செய்தவர்களாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியேறினார்கள். ஹத்தா எதுவரை என்றால், இதா பலக பர்கல் கிமாதி லகியஹு இப்னு துகுன்னதி, அவர்கள் இதா பலக அடையும் வரை, பர்கல் கிமாத், பர்கல் கிமாத் என்ற இடத்தை அடையும் வரைக்கும் அவர்கள் நடந்து சென்றார்கள். பர்குல் கிமாத் என்பது மக்காவிலிருந்து யமனை நோக்கி போகக்கூடிய பாதையில் இருக்கு. மக்காவிற்கும் யமனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பர்குல் கிமாத் என்பதாக சொல்லுவாங்க. மக்காவிலிருந்து அந்த பர்குல் கிமாதுங்கிற இடத்துக்கு போறதுக்கு 5 இரவுகள் இருக்கும். இப்போ 5 இரவுகளை என்ன தாண்டினாதான் பர்குல் கிமாத போய் அடைய முடியும். அப்போ லகியஹு இப்னு துகுன்னதி, கூங்கிற தமீர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போது அங்கு அவரை சந்தித்தார்கள். இப்னு துகுன்னா, இப்னு துகுன்னாங்கிற நபர் என்ன செய்தாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்தார்கள். வஹுவ சய்யிதுல் காரதி, அவர்கள் ஒரு கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தார்கள். காரத் என்பது என்னன்னு சொன்னா, ஒரு கோத்திரத்துக்கு சொல்றது, பிரபல்யமான கோத்திரம் ஹவுன் இப்னு ஹுஸைமா என்ற கோத்திரத்துக்கு சொல்றது. அப்ப அந்த கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தார். வகால, அப்போ இப்னு துகுன்னா என்பவர் சொல்றாரு, கேட்கிறாரு, ஐன துரீது யா அபா பக்ரின், அபூபக்ரே நீங்கள் எங்கே செல்கிறீர்கள், எங்கே நாடுகிறீர்கள்? அராத யுரீதுனா நாடுறது. அப்ப நீங்க எங்கே நாடுகிறீர்கள்? ஃபகால அபூபக்ரின் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அஹ்ரஜனி கௌமி, என்னை வெளியேற்றி விட்டார்கள். கௌமி என்னுடைய கூட்டத்தார்கள் என்னை வெளியாக்கி விட்டார்கள். உரீது நான் நாடுகிறேன், அன் அசிஹ ஃபில் அர்லி, நான் சுற்றுவதற்கு, ஃபில் அர்லி பூமியிலே சுற்றுவதற்கு நான் நாடுகிறேன். பூமியில விரிஞ்சு பறந்து விரிந்த பூமி, இங்க எங்கனாலும் போகலாம். அவ்வாறு நான் என்ன செய்ய, இங்கே விட்டு காலியாகி போவதற்கு நான் விரும்புகிறேன் என்பதாக சொன்னாங்க. அபுது ரப்பி அன் அசிஹ
ஆபுத, இந்த ஆபுதங்கிறது அசிஹாவுடைய அத்துஃபாவும். அப்போ என்னுடைய ரப்பை நான் வணங்குவதற்காகவும் நான் இங்கிருந்து போக நாடுகிறேன் என்று சொன்னார்கள். கால இப்னு துகுன்னத், இப்னு துகுன்னா அவர்கள் சொல்றாங்க, இன்ன மிஸ்லக யா அபா பக்ரின் லா யஹ்ருஜு வலா யுஹ்ரஜு, நிச்சயமாக உங்களை போன்ற மனிதர், யா அபா பக்கர், ஓ அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களை போன்றவர் லா யஹ்ருஜு, ஊரை விட்டு வெளியே செல்லவும் கூடாது, வலா யுஹ்ரஜு, வெளியேற்றப்படவும் கூடாது. தானா அந்த ஊரை காலி பண்ணக்கூடாது, அடுத்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, அவரை வெளியே அனுப்பக்கூடாது. ஏன்? இன்னக்க தக்சிபுல் முஅதிம, நிச்சயமாக நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். யாருக்காக வேண்டிய? அல் முஅதிம, ஏழைகளுக்காக. அல் ஃபகீர், இல்லாதவர்களுக்காக வேண்டி நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். அப்ப இல்லாதவங்களுக்கு நீங்க உழைத்து போடுகிறீர்கள். சாதாரண விஷயம் இல்ல. முஅதிம்ங்கிறவருக்கு பொதுவாக சொல்றது, அதாவது ஒண்ணுமே முடியாத மனிதர், அதாவது மஹ்ரூம், எந்த எதுவுமே இல்லாத மனிதருக்கு முஅதிம் சொல்றது. அது தேவையுடையவருக்கு சொல்லலாம், முஹ்தாஜ் ஆகிறதுக்கு. அப்ப இந்த மாதிரி நீங்க என்ன செய்றீங்க? அவருக்காக வேண்டி நீங்க உழைக்கின்றீர்கள். தசிலுர் ரஹிம, இன்னும் நீங்கள் உறவு முறைகளை சேர்த்து வாழ்கிறீர்கள், உறவு முறைகளை ஆதரித்து வாழ்கிறீர்கள். தஹ்மிலுல் கல்ல, இன்னும் நீங்கள் சுமக்குகிறீர்கள், பாரத்தை சுமக்கிறீர்கள் சொல்லலாம், சுமக்கிறீர்கள். கல்ல, கல்ல என்றால் முடியாதவர்கள், அதாவது கம்சூர், பலகீனமானவங்க, ரொம்ப முடியாதவர்களை நீங்கள் சுமக்கிறீர்கள். சரி. தக்ரில் லைஃப, விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் உதவி செய்கிறீர்கள். அலா நவாயிபில் ஹக்தி, அதாவது உண்மைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களிலே நீங்கள் உண்மையின் பக்கம் நின்று உதவி செய்கிறீர்கள். உண்மைக்கு எதிரான விஷயத்துக்கு எதிராக என்ன செய்றீங்க? நீங்கள் முழுமையாக உதவி செய்கிறீர்கள். அதுவும் பெரிய விஷயம்தான். அதாவது அன லக ஜாருன், எனவே நான் உன்னை பாதுகாப்பில் எடுத்தவனாக இருக்கிறேன். ஜாருன் என்பது ஜாரஜூரிலிருந்து வந்தது. அதாவது ஜாருன் என்பது இஸ்மு ஃபாயில். நான் உன்னை என்னுடைய பாதுகாப்பில் எடுத்தவனாக இருக்கிறேன். இந்த இடத்துல நான் உன்னை என்னுடைய ஜிவாரில், என்னுடைய பாதுகாப்பில் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் திரும்பி செல்லுங்கள். வஅபுத் ரப்பக பி பலதிக்க, உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். பி பலதிக்க, உங்களுடைய ஊரிலேயே நீங்கள் வணங்குங்கள். ஃபரஜஅ, எனவே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பினார்கள். வர்தஹல மஅஹு இப்னு துகுன்னத், அவருடன் பயணித்து சென்றார். இப்னு துகுன்னாவும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடன் பயணித்து சென்றார். ஃபதாஃப இப்னு துகுன்னா, இப்னு துகுன்னா அவர்கள் சுற்றினார்கள். அஷியத்தன் பி அஷ்ராஃபி குரைஷின், குறைஷிகளுடைய முக்கியஸ்தர்களிலே பகல், அதாவது மாலை பொழுதிலே சுற்றினார்கள். வகால லஹும், அவர்களுக்கு சொன்னார்கள். யாரு? அந்த குறைஷிகளுடைய தலைவர்களுக்கு சொன்னார்கள். இன்ன அபா பக்ரின், நிச்சயமாக அபூபக்கர் இருக்கிறாரே ரலியல்லாஹு அன்ஹு, லா யஹ்ருஜு மிஸ்லஹு, அவரை போன்றவர் வெளியாக கூடாது. வலா யுஹ்ரஜ், இன்னும் அவரை போன்ற நபர்கள் வெளியேற்றப்படவும் கூடாது. தானா வெளியே போகவும் விடக்கூடாது, யாரும் அவரை வெளியேற்றவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது. துஹ்ரிஜூன ரஜுலன், நீங்கள் ஒரு மனிதனை வெளியேற்றுகிறீர்களா? யக்ஸிபுல் முஅதிம, இல்லாதவர்களுக்கு சம்பாதித்து கொடுக்கின்றாரே அவர்களை நீங்கள் வெளியேற்றுகிறீர்களா? யஸிலுர் ரஹிம, இன்னும் அவர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்றாங்க, அவர் உறவு முறைகளை ஆதரித்து வாழ்கிறார், உறவு முறைகளை இணைத்து வாழ்கிறார். வயஹ்மிலுல் கல்ல, இல்லாதவரை, அதாவது கஷ்டத்தில் இருக்கக்கூடியவரை அவர் அவருடைய பாரங்களை சுமக்கிறார். யஹ்மில்னா சுமக்கிறதில்ல, இதில் அவருடைய அந்த விஷயங்களை எல்லாம் இல்லாதவர்கள், பலகீனமானவர்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறார். யக்ரில் லைஃப, இந்த இடத்துல யக்ரின்னு போட்டிருக்கு, அசல யக்ரா யக்ரி, யக்ரில் லைஃப, விருந்தாளியை உபசரிக்கிறார். வயுஈனு அலா நவாயிபில் ஹக்கி, உண்மையான விஷயங்களுக்காக வேண்டி அவர் உதவி செய்கிறார். அதாவது உண்மைக்கு எதிரான விஷயத்துக்கு என்ன செய்றாரு? எதிராக நிற்கிறாரு, உண்மையின் பக்கம் இணைந்து செயல்படுகிறார்.
உண்மையான விஷயத்திற்காக வேண்டி முழுமையாக உதவி செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதரையா வெளியாக்குகிறீர்கள்? பலம் துகதிப் குறைஷுன், குறைஷிகள் எப்பொழுதும் துக்கதிப்னா மாறு செய்ய மாட்டார்கள், பொய்ப்பிக்க மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது பொய்யாக்க மாட்டார்கள் அப்படின்னா மாறு செய்ய மாட்டார்கள். பிஜிவாரி இப்னு துகுன்னத், பிஜிவாரி இப்னு துகுன்னா, இப்னு துகுன்னாவுடைய அந்த பாதுகாப்பை, அவருடைய அந்த அரவணைப்பை அரவணைப்பு இருக்கக்கூடியவரை ஒருபோதும் அவங்க குறைஷிகள் என்ன செய்ய மாட்டாங்க, மாற்றம் செய்ய மாட்டார்கள். வக்காலு, இப்னு துகுன்னாவுடைய ஜிவாரிய, அதாவது அவருடைய அந்த பாதுகாப்பை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, வீணாக்க மாட்டாங்க. வகாலு இப்னி துகுன்னதி, அப்போ இப்னு துகுன்னாவிற்கு சொன்னார்கள். யாரு? குறைஷிகள் சொல்றாங்க. முர் அபா பக்ரின் ஃபல் யஅபுத் ரப்பஹு ஃபி தாரிஹி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நீ ஏவு, என்ன சொல்லு? ஃபல் யஅபுத் ரப்பஹு, அவர் தன்னுடைய ரப்பை வணங்கிக் கொள்ளட்டும். ஃபி தாரிஹி, அவருடைய வீட்டிலே வணங்கிக் கொள்ளட்டும். ஃபல் யுஸல்லி ஃபீஹா, இன்னும் அவர் தொழுது கொள்ளட்டும். ஃபீஹா, அவருடைய வீட்டிலேயே. தார், இந்த ஹாங்கிற லமீர் தாருக்கு போகுது. தாருங்கிறது ஒன்னசா தான் புழங்குவாங்க. அப்போ என்ன செய்யறாங்க, இந்த வீட்டுக்கு போகுது. ஒல் யக்ரா, இது மன்னசே சிமாய் என்பதாக சொல்லுவாங்க. ஒல் யக்ரா மாஷா, இன்னும் எதை நாடுகின்றாரோ, எந்த ஒன்றை அவர் நாடுகிறாரோ அதை அவர் ஓதிக்கொள்ளட்டும். வலா யுதீனா பிதாலிக்க, எங்களுக்கு அவர் நோவினை கொடுக்க வேண்டாம். பிதாலிக்க, அதை கொண்டு, மற்ற இந்த ஓதுற விஷயங்கள், அதே மாதிரி இந்த இவைகளை கொண்டு எங்களுக்கு நோவினை கொடுக்க வேண்டாம். பிதாலிக்கங்கிறது அவைகள், அவைகள் முன்னாடி சொன்ன இந்த விஷயங்களை கொண்டு எங்களுக்கு நோவினை கொடுக்க வேண்டாம். வலா யஸ்தஅலின் பிஹி, அதை கொண்டு அறிவிப்பும் செய்ய வேண்டாம். இஸ்தஅலனா பகிரங்கமாக அறிவிப்பு செய்யறது, பகிரங்கமா ஓதுறது, பகிரங்கமா வணங்குறது, பகிரங்கமா தொழுகிறது. அப்போ அவைகளை கொண்டு, பிஹிங்கிறது இந்த இந்த தாலிக்க போதும். அப்போ அந்த விஷயங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டாம், அவர் அறிவிப்பும் செய்ய வேண்டாம். இன்னா நக்ஷா, யுஃப்தின நிசாஅனா வ அப்னாஅனா, நாங்கள் நிச்சயமாக நாங்கள் பயப்படுகிறோம். யுஃப்தின, அவர் குழப்பத்தில் ஆழ்த்துவதை, அதாவது யுஃப்தினா ஃபித்னாவை ஏற்படுத்துவதைன்னு அர்த்தம். இந்த இடத்துல அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறத இவங்க ஃபித்னான்னு சொல்றாங்க. யுஃப்தின, குழப்பத்தில் ஆழ்த்துவதை, நிசா, ஆனால் எங்களுடைய பெண்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் குழப்பத்தில் ஆழ்த்தி விடுவதை நாங்கள் பயப்படுகிறோம். பக்கால தாலிக்க இப்னு துகுன்னா லி அபி பக்ரி, அப்போ அந்த விஷயங்களை எல்லாம், அவைகளை எல்லாம் சொல்லிவிட்டார் இப்னு துகுன்னா. யாருக்கு? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் தெளிவாக சொல்லிவிட்டார். பல் அபிச அபூபக்ரின் பிதாலிக்க, அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அதையெல்லாம் அவைகளை கொண்டு தங்கினார்கள். யஅபுது ரப்பஹு ஃபி தாரிஹி, அவருடைய வீட்டிலே, தன்னுடைய வீட்டிலேயே அவர்கள் தன்னுடைய ரப்பை வணங்கினார்கள். வலா யஸ்தஅலின் பி ஸலாத்திஹி, அவருடைய தொழுகை கொண்டு அறிவிப்பு செய்யாமல் இருந்தார்கள். வலா யக்ரஉ ஃபி கைரி தாரிஹி, அவருடைய வீட்டிலே தவிர குரானை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஓத மாட்டார்கள். வலா யக்ர, ஓதவில்லை. ஃபி கைரி தாரிஹி, அவர் வீடு அல்லாத எங்கேயுமே என்ன செய்யல, குரானை ஓதலை. இப்படியே என்ன செஞ்சாங்க, அது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கழித்தார்கள். சும்ம பதாலி அபி பக்ரின் ஃபபுத்தனா மஸ்ஜிதன் பிஃபினாய் தாரிஹி, பின்பு ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்ற சிந்தனை தென்பட்டது. பிஃபினாய் தாரிஹி, அவருடைய வீட்டின் முற்றத்திலே. ஒகான யுசல்லி ஃபிஹி, இன்னும் அதிலே அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். ஒயக்ரஉல் குர்ஆன, இன்னும் குர்ஆனை அங்கே ஓதிக்கொண்டிருந்தார்கள். வயதகத்தஃபு அலைஹி நிசாவுல் முஷ்ரிகீன வ அப்னாவுஹும், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலை கட்டியதும் அவர் வீட்டில் முஷ்ரிக்கான மக்கள் வந்து செல்வதும், வஹும் யஅஜபூன, இன்னும் அவர்கள் ஆச்சரியமடைந்த ஒரு நிலையிலே, மின்ஹு, அவரிடமிருந்து, யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு ஆச்சரியமடைந்த நிலையிலேயும், வயந்துருன இலையினும், அவரின் பக்கம் பார்க்கக்கூடிய நிலையிலேயும் என்ன, வக்கான அபூபக்கரின் ரஜுலன் புக்கா அன், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆகியிருந்தார்கள். ரஜுலன், மனிதனாக, புக்கா அன், அழக்கூடிய மனிதராக. புக்கான ரொம்ப அழுகுறது, பக்கா எபுக்கள் பக்காங்கிறது புக்கான்னு வருது. அதாவது ரொம்ப அதிகமாக என்ன செய்யுது, அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். லா எம்லிக்கு ஐனைஹி, அவர்கள் அவருடைய இரு கண்களையும்
கட்டுப்படுத்த முடியாது. இதா கரஅல் குர்ஆன, அவர்கள் குர்ஆன் ஓதினால் அவர்களுடைய இரு கண்களையும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அதிகமாக அழக்கூடிய ஒரு மனிதராக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். வ அஃஸஅ ذلك அஷ்ராஃப குரைஷின், அந்த விஷயம் திடுக்கத்தை ஏற்படுத்தியது. ஃபஸஅ என்றால் அது திருக்கத்தை ஏற்படுது, பதட்டத்தை ஏற்படுத்துறது. பப்சான பதட்டத்தை ஏற்படுத்தியது. தாலிக்க அது அபூபக்கர் அந்த விஷயங்கள் என்ன, அதாவது கண்ட்ரோல் இல்லாமல் அழுதுட்டே ஓதக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் அஷ்ராஃப குறைஷி மினல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீன்களிலிருந்து குறைஷி விஐபிஸ் குறைஷி தலைவர்களை அது பதட்டத்தில் ஏற்படுத்தியது. அரசலு இலா இப்னி துகுன் இப்னி து இப்ன் இப்னி துகுன்னதி, இப்னு துகுனாவின் பக்கம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். கதிம அலைஹிம், இப்னு துகுனா அவர்கள் அந்த குறைஷி தலைவர்களிடம் வந்தார்கள். பகாலு, அவர்கள் என்ன சொன்னாங்க, யாருக்கு, இப்னு துகுனாட சொன்னாங்க, இன்னா குன்னா அஜிர்னா, நாங்கள் எடுத்துக்கொண்டோம், அபாபக்கரை நாங்கள் அரவணைத்துக் கொண்டோம், பிஜிவாரிக்க, உன்னுடைய அந்த ஒப்பந்த அரவணைப்பின் பேரிலே, அலா யஅபுத ரப்பஹு, அவர் அவருடைய ரப்பை வணங்குவதன் மீதும், ஃபி தாரிஹி, அவருடைய வீட்டிலேயே அவருடைய இறைவனை, அது அபூபக்கர் தன்னுடைய இறைவனை வணங்குவதன் மீது உன்னிடம் நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம். பக்கத்து ஜாவச தாலிக்க, திட்டமாக அதை அவர் மீறிவிட்டார். இந்த விஷயத்தை என்ன செஞ்சார், கடந்துட்டார். ஜாவஸ்னா பொதுவாக என்ன செய்யறது, அதை விட முந்திறது, கடந்து விடுறது. இந்த இடத்துல வரம்பு மீறி விட்டார், அதை கடந்து விட்டார். பபுத்தனா மஸ்ஜிதன் பி ஃபினாய் தாரிஹி, அவருடைய வீட்டினுடைய முற்றத்தில் ஒரு பள்ளியை கட்டிவிட்டார். ஃபாலன பிஸ்ஸலாத்தி வல்கராத்தி அலைஹி வல்கராத்தி ஃபீஹி, ஃபாலன பிஸ்ஸலாத், தொழுகையை கொண்டு அறிவிப்பு செய்து விட்டார். வல்கராத்தி ஃபீஹி, இன்னும் அதிலே ஓதுவதையும் சத்தமாக ஓத ஆரம்பித்து விட்டார். இன்னா கது ஹஷீனா, நிச்சயமாக நாங்கள் பயந்து விட்டோம். ஐ யுஃப்தின நிசா அனா வ அபுனா அனா பன்ஹா, ஐ யுஃப்தின, அதாவது குழப்பத்தை ஏற்படுத்துவதை, நிசா அனா எங்களுடைய பெண்களையும் இன்னும் எங்களுடைய குழந்தைகளையும் குழப்பத்தில் ஏற்படுத்துவதை நாங்கள் பயந்து விட்டோம். பன்ஹா, எனவே அவரை நீங்கள் தடுத்து விடுங்கள். ஆங்கிற தமீர் அது அபூபக்கர் போது, இன்ஹ நஹா என்கிறது இன்ஹ ஃபன்ஹ, எனவே அவரை நீங்கள் தடுத்து விடுங்கள். சொன்ன உடனே பைன் அஹப்ப, பைன் அஹப்ப ஐ யக்தஸிர அலா ஐ யஅபுத ரப்பஹு ஃபி தாரிஹி ஃபஅல, பைன் அஹப்ப, அவர் விரும்பினால், ஐ யக்தஸிர, சுருக்கிக் கொள்வதை, அலா ஐ யஅபுத ரப்பஹு, அவருடைய இறைவனை வணங்குவதின் மீது சுருக்கிக் கொள்வது. எதுல, ஃபி தாரிஹி, அவருடைய வீட்டிலேயே அவருடைய இறைவனை வணங்குவதன் மீது அவர் சுருக்கிக் கொள்வதை அவர் விரும்பினால், ஃபஅல, அவர் அவ்வாறு செய்து கொள்ளட்டும், சப்தம் இல்லாமல் அமைதியாக ஓதிக்கொள்ளட்டும். வயின் அபா, அவர் அவ்வாறு மறுத்து விட்டால், என்னால் மெதுவாக ஓத முடியாது என்பதாக மறுத்து விட்டால், இல்லா யுஅலின பிதாலிக்க, அதை அறிவிப்பு செய்தே தவிர என்னால் செய்ய முடியாது என்று அவர் மறுத்து விட்டால், ஃபசல்ஹு, அவரிடம் நீ கேட்டுவிடு, யருத்த இலைக்க திம்மத்தக்க, உன்னுடைய அந்த பொறுப்பை உன் பக்கம் திருப்பி தரும்படியாக நீ அவரிடம் கேட்டுவிடு. ஃபஇன்னா கது கரிஹினா, நிச்சயமாக நாங்கள் வெறுத்து விட்டோம், அன் நஹ்ஃபரக, அதாவது ஒப்பந்தத்தை முறிப்பதை, நஹ்ஃபரகனா உன்னுடைய ஒப்பந்தத்தை முறிப்பதை நாங்கள் வெறுத்து விட்டோம். வலஸ்னா முகர்ரீன லி அபி பக்ரின் அல் இஸ்திஅலான, நாங்கள் ஆகியிருக்கொள்ளி முகர்ரீன், அதாவது உறுதி செய்யக்கூடியவர்களாக, அனுமதி அளிக்கக்கூடியவர்களாக இல்லை. லி அபிபக்கர், அபூபக்கர் அவர்கள் இஸ்திஅலான், அதாவது சப்தமாக அறிவிப்பு செய்து தொழுவதையும் ஓதுவதையும் செய்வதை நாங்கள் ஆமோதிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை என்பதாக அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி இப்னு துகுனாட்ட சொல்றாங்க. நாங்கள் அந்த விஷயத்தை விரும்பலை, அதனால நீங்க தயவு செய்து அதை தடுத்து நிறுத்தி விடுங்கள் என்பதாக சொல்றாங்க. இப்னு துகுனா என்ன செய்ய போறாரு, அதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செய்ய போகிறாங்கிற விஷயத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம். அல்லாஹு தாலா தீனுடைய உறுதியையும் நல்ல ஒரு பிடிப்பையும் தந்த அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா
அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.